செயல்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் அனைவரும் அன்னையை வணங்கி கவனத்தை செயற்சாராவில் வைத்து கொண்டதின் கவனத்தை நம்முடைய சகஸ்ராராவிலேயே தொடர்ந்து வைத்திருந்து கவனத்தை நாம் உள்முகமாக கொண்டு வந்து நமது கைகளிலும் சகஸ்ராராவிலும் நுண் அதிர்வுகளை நாம் உணர்கிறோமா என்பதை கவனிக்க குரு மந்திரத்தை கூறி நம்மை சமநிலைப்படுத்தி நமக்கு இன்றைய நாளில் ஆழ்நிலை தியானத்தின் அமைதி நிலையை நமக்கு தருமாறு அன்னையிடம் பிரார்த்தனை செய்வோம். இப்பொழுது குரு மந்திரத்தை நாம் கேட்டு நமக்குள் கூறுவோம். இப்பொழுது அன்னையின் அருளால் நாம் உணர்ந்திருக்கின்ற இந்த குளிர்ந்த நுண் அதிர்வுகளின் நிலைப்பாட்டை நாம் எப்படி இருக்கிறது என்பதை கவனித்திருப்போம். இதே நிலையில்
நாம் நமது அன்னையிடம் பிரார்த்தனை செய்வோம். தாயே, தயவு செய்து தாங்கள் எங்களின் இதயத்திற்குள் வாருங்கள். தாயே, தயவு செய்து தாங்கள் எங்களின் கவனத்திற்குள் வாருங்கள். தாயே, தயவு செய்து தாங்கள் எங்களின் மூளையினுள் வாருங்கள். தாயே, தயவு செய்து தாங்கள் எங்களின் கல்லீரலில் வாருங்கள். தாயே, தங்கள் அருளால் நாங்கள் தூய அறிவை உணர்ந்து சுயம் குருவின் நிலை என்னவென்பதை அறிந்து கொண்டு தூய ஆத்மாவாக இருக்கின்றோம். தாயே, எங்களுக்கான இன்றைய இந்த தியானத்தில் நாங்கள் ஆழ்நிலையான அமைதியான தியான நிலையை அடைவதற்கு தாங்களே அருள் புரிய வேண்டும் அம்மா. எங்களுக்கான இன்றைய தியானத்தை தாங்களே வழிநடத்த வேண்டும். நாங்கள் தியானம் செய்வதற்கு தயவு செய்து அனுமதி தாருங்கள். மெதுவாக நமது இரு கைகளையும் பூமி தாயின் மீது வைத்து கவனத்தை இரண்டு கைகளிலும் சகஸ்ராராவிலும் வைத்திருப்போம். தாயே, பூமி தேவி, தயவு செய்து எங்களின் பாதங்கள் தங்கள் மீது படுவதற்காக எங்களை மன்னிப்பீர்களாக. தாயே, எங்களின் ஆன்மீக வளர்ச்சிக்கு எங்களுக்குள் தடைகளாக இருக்கின்ற அனைத்து விதமான உபாதைகளையும் எதிர்மறைகளையும் தோஷங்களையும் தயவு செய்து பூமி மார்க்கமாக ஈர்த்து கொள்ளுங்கள். தாயே, எங்களுக்குள் இருக்கின்ற அனைத்து விதமான மாயைகளை தயவு செய்து அகற்றிவிடுங்கள். தங்களின் கடல்கள் கரையை சுத்தப்படுத்துவது போல எங்களின் இதயங்களை தூய்மைப்படுத்துங்கள். தாயே, எங்களின் சகோதர சகோதரிகளை தேடுகையில் எங்களுக்கு தங்களைப் போன்ற பொறுமையையும் சகிப்புத்தன்மையையும் தந்தருளுங்கள். தாயே, நாங்கள் எங்களுள் தங்கள் அருளால் அமைதி நிலையான ஆழ்ந்த தியான நிலையை அடைவதற்கும் தயவு செய்து அருள் புரியுங்கள். தாயே, எங்களின் மூலாதார சக்கரத்தை தூய்மைப்படுத்துங்கள். எங்களுக்குள் இருக்கின்ற அனைத்து விதமான அசுர குணங்களையும் தவறான எண்ண ஓட்டங்களையும் நம்பிக்கையின்மையையும் எங்களின் மூலாதார சக்கரத்திலிருந்து தயவு செய்து முழுமையாக அகற்றிவிடுங்கள். எங்களின் மூலாதார சக்கரம் ஸ்ரீ கணேச தத்துவத்தால் நிறைந்திருக்க வேண்டும். அதன் மூலம் நாங்கள்
எங்களின் குண்டலினி தாய் மேல் எழும்புவதை உணர வேண்டும். தாயே, எங்களை கள்ளம் கபடமற்ற குணமுடையவர்களாக மாற்றுங்கள். தாயே பூமி தேவி, தயவு செய்து எங்களின் ஆன்மீக வளர்ச்சியில் நாங்கள் மேன்மேலும் முன்னேறுவதற்கு அருள் புரியுங்கள். மந்திரம் ஸ்ரீ கணேஷா சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ கணேஷா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. ஸ்ரீ ஆதி பூமி தேவி சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ ஆதி பூமி தேவி சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. நமது கவனத்தை இதே நிலையில் வைத்து ஸ்ரீ கணேஷ அதர்வசேஷம் கூறுவோம். நாம் அவ்வாறு கூறும் பொழுது நமது மூலாதார சக்கரத்திலும் அதே நேரத்தில் நமது சகஸ்ராராவிலும் குளிர்ந்த நுண்ணதிர்வுகள் வருவதை நாம் உணர முடிகிறதா என்பதை கவனிப்போம். நமது தியானத்தில் நாம் ஆழ்நிலையில் செல்வதற்கு நுண்ணதிர்வுகளை பற்றி நாம் அறிந்து கொள்வதுடன் அவை குளிர்ந்தவைகளாக வருகிறதா என்பதையும் நாம் உணர வேண்டும். नमस्ते गणपतये त्वमेव प्रत्यक्षं तत्त्वमसि त्वमेव केवलं कर्तासि त्वमेव केवलं धर्तासि त्वमेव केवलं हर्तासि त्वमेव सर्वं खल्विदं ब्रह्मासि त्वं साक्षादात्मासि नित्यं ऋतं वच्मि सत्यं वच्मि अवत्वं माम् अववक्तारम् अवश्रोतारम् अवदातारम् अवधातारम् अवानुचानमवशिष्यम् अवपश्चात्तात् अवपुरस्तात् अवुत्तरात्तात् अवदक्षिणात्तात् अवचूर्ध्वात्तात् अवाधरात्तात् सर्वतो मां पाहि पाहि समन्तात् त्वं वाङ्मयस्त्वं चिन्मयः त्वमानन्दमयस्त्वं ब्रह्ममयः त्वं सच्चिदानन्दाद्वितीयोऽसि त्वं प्रत्यक्षं ब्रह्मासि त्वं ज्ञानमयो विज्ञानमयोऽसि सर्वं जगदिदं त्वत्तो जायते सर्वं जगदिदं त्वत्तस्तिष्ठति
सर्वं जगदिदं त्वयि लयमिष्यति सर्वं जगदिदं त्वयि प्रत्येति त्वं भूमिरापो नलो नीलो नभः त्वं चत्वारि वाक्पदानि त्वं गुणत्रयातीतः त्वं देवत्रयातीतः त्वं कालत्रयातीतः त्वं मूलाधारस्थितोऽसि नित्यं त्वं शक्तित्रयात्मकः त्वां योगिनो ध्यायन्ति नित्यं त्वं ब्रह्मा त्वं विष्णुस्त्वं रुद्रस्त्वम् इन्द्रस्त्वम् अग्निस्त्वं वायुस्त्वं सूर्यस्त्वं चन्द्रमास्त्वं ब्रह्मभूर्भुवः स्वरो गणादिं पूर्वमुच्चार्य वर्णादि तदनन्तरम् अनुस्वारः परतरः अर्धेन्दुलसितं तारेण रुद्धम् एतत्तव मनुस्वरूपं गकारः पूर्वरूपम् अकारो मध्यमरूपम् अनुस्वारश्चान्त्यरूपम् बिन्दुरुत्तररूपम् नादसन्धानं संहिता सन्धिः सैषा गणेशविद्या गणकऋषिः निःसृद्गायत्री छन्दः गणपतिर्देवता ॐ गं गणपतये नमः एकदन्ताय विद्महे वक्रतुण्डाय धीमहि तन्नो दन्ती प्रचोदयात् एकदन्तं चतुर्हस्तं पाशमङ्कुशधारिणं रथं च वरदं हस्तैर्बिभ्राणं मूषकध्वजम् रक्तं लम्बोदरं शूर्पकर्णकं रक्तवाससं रक्तगन्धानुलिप्ताङ्गं रक्तपुष्पैः सुपूजितं भक्तानुकम्पिनं देवं जगत्कारणम् अच्युतम् आविर्भूतं च सृष्ट्यादौ प्रकृतेः पुरुषात् परम् एवं ध्यायति यो नित्यं स योगी योगिनां वरः नमो व्रातपतये नमो गणपतये नमः प्रमथपतये नमस्ते स्तुलम्बोदरायैकदन्ताय विघ्ननाशिने शिवसुताय श्रीवरदमूर्तये नमो नमः साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। மெதுவாக நமது இரு கைகளையும்
மடி மீது வைத்து கவனத்தை 2 கைகளிலும் கொண்டு வருவோம். நமது 2 கைகளிலும் சமநிலையற்ற நுண்ணதிர்வுகளை உணரும் பொழுது நாம் நம்மை முதலில் சமநிலைப்படுத்திக் கொள்ளலாம். மெதுவாக நமது கவனத்தை நமது இடாநாடிக்கு கொண்டு வருவோம். வலது கை பூமி தாயின் மீது வைத்து இடது கை அன்னையை நோக்கி வைத்தவாறு கவனத்தை நமது இடது நாடிக்கு கொண்டு வருவோம். தாயே, தயவு செய்து எங்களின் இடா நாடியை தூய்மைப்படுத்துங்கள். தாயே, எங்களுக்குள் இருக்கின்ற அனைத்து விதமான கவனச்சிதறல்களையும் தூய்மையற்ற ஆசைகளையும் தயவு செய்து எங்களிடமிருந்து அகற்றிவிடுங்கள். நாங்கள் எப்பொழுதும் சமநிலையில் நிகழ்காலத்தில் இருக்க தயவு செய்து அருள் புரியுங்கள். கவனத்தை இடது நாடியில் வைத்து சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். மெதுவாக நமது கவனத்தை நமது பிங்களா நாடிக்கு கொண்டு வருவோம். வலது கையை அன்னையை நோக்கி வைத்தவாறு இடது கை ஆகாயத்தை நோக்கி வைத்தவாறு கவனத்தை நாம் நமது வலது பக்க நாடிக்கு கொண்டு வருவோம். தாயே, தயவு செய்து எங்களின் பிங்களா நாடியை தூய்மைப்படுத்துங்கள். தாயே, எங்களுக்குள் இருக்கின்ற அதிகப்படியான சிந்தனை ஓட்டங்களை, நான் என்ற அகங்காரத்தை தயவு செய்து எங்களிடமிருந்து அகற்றிவிடுங்கள். தாயே, நாங்கள் எப்பொழுதும் சமநிலையில் நிகழ்காலத்தில் இருக்க தயவு செய்து அருள் புரியுங்கள். கவனத்தை நாம் இப்பொழுது பிங்களா நாடியில் வைத்து சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். மெதுவாக நமது 2 கைகளையும் அன்னையை நோக்கி வைத்தவாறு கவனத்தை நமது மைய நாடியான சுழுமுனை நாடிக்கு கொண்டு வருவோம். தாயே, தயவு செய்து எங்களின் சுழுமுனை நாடியை தூய்மைப்படுத்துங்கள். தங்கள் அருளால் நாங்கள் ஆத்ம விழிப்புணர்வு பெற்றிருக்கிறோம்.
தாயே, தங்கள் அருளால் நாங்கள் திருப்தியான மனநிலையையும் நேர்மையையும் தூய்மையையும் உணர்ந்திருப்பதுடன் நாங்கள் எப்பொழுதும் இறைவனோடு இணைந்திருக்கின்ற அந்த அனுபவ நிலையை எங்களுக்கு தந்து எங்களை ஆசிர்வதித்திருக்கிறீர்கள். தாயே, நாங்கள் அதை உணர்ந்தவர்களாகவும் எங்களுள் தெய்வீக நுண்ணதிர்வுகளை நாங்கள் உணரக்கூடிய அளவிற்கு எங்களின் தியானத்தில் இருக்கவும் எங்களை ஆசிர்வதித்திருக்கிறீர்கள் அம்மா. நாங்கள் ஒரு சுயம் குருவின் நிலைப்பாட்டோடு சமநிலையிலிருந்து எங்களிடமிருந்து வெளிப்படுகின்ற அந்த நுண்ணதிர்வுகளின் நிலையை நாங்கள் தெளிவாக உணர்ந்து கொள்வதற்கு எப்பொழுதும் சமநிலையில் இறைவனோடு இணைந்திருக்கின்ற அந்த நிலைப்பாட்டை எங்களுக்கு தயவு செய்து தந்துருளுங்களம்மா. கவனத்தை நமது மைய நாடியில் வைத்து சில நிமிடம் தியானத்திலிருந்து நாம் நமக்குள் வெளிப்படுகின்ற அந்த குளிர்ந்த நுண்ணதிர்வுகளை நாம் உணர்வோம். மெதுவாக நமது வலது கையை இடது சுவாதிஷ்டானாவில் வைப்போம். தாயே, தயவு செய்து எங்களின் இடது சுவாதிஷ்டான சக்கரத்தை தூய்மைப்படுத்துங்கள். தங்களின் கவனத்தில் எங்களின் இடது சுவாதிஷ்டானாவை வைத்திருங்கள். தாயே, அதன் மூலமாக எங்களுக்கு ஸ்ரீ நிர்மல் வித்யாவை தந்தருளுங்கள். தங்கள் அருளால் நாங்கள் எங்களின் கவனத்தை ஈர்க்கின்ற அனைத்து மாயை விஷயங்களிலிருந்து விடுபடுகிறோம். தங்கள் அருளால் நாங்கள் தூய அறிவை பெற்றிருக்கிறோம். அதன் மூலம் தெய்வீகத்தின் நுட்பத்தை உணர்ந்து கொண்டு சரி தவறு என்ற புரிந்து கொள்ளுகின்ற நிலைப்பாட்டையும் எங்களுக்கு தந்து ஆசிர்வதித்திருக்கிறீர்கள். தாயே, தயவு செய்து எங்களின் கவனத்தை தூய்மைப்படுத்துங்கள் அம்மா. எங்களுக்கு எங்களின் சக்கரங்களை பற்றியும் நாடிகளை பற்றியும் முழுமையாக உணர்ந்து கொள்ளக்கூடிய நிலைப்பாட்டையும் சமநிலையையும் தயவு செய்து தந்தருளுங்கள் அம்மா. தாயே, எங்களின் செயல்கள் அனைத்தும் தங்கள் மூலமாக செய்யப்பட வேண்டும். எங்களின் தியானத்தில் நாங்கள் ஆழமான நிலையை அடைவதற்கும்
தங்களின் ஆசீர்வாதம் வேண்டும் அம்மா. தாயே, எங்களின் இடது சுவாதிஷ்டானம் தங்கள் அருளாலும் தங்கள் அன்பாலும் நிரம்ப பெறட்டும். அதன் மூலம் எங்களின் குள் இருக்கின்ற தெய்வங்கள் விழிப்புணர்வு அடையட்டும். மந்திரம் ஸ்ரீ நிர்மல் வித்யா சாக்ஷாத். ஓம் त्वमेव சாக்ஷாத் ஸ்ரீ நிர்மல் வித்யா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. கவனத்தை நமது இடது சுவாதிஷ்டானாவில் வைத்து அச்சக்கரத்திலிருந்து வெளிப்படுகின்ற அந்த நுண்ணதிர்வுகளின் நிலை எவ்வாறு இருக்கிறது என்பதை நமது தியானத்தின் மூலமாக உணர்வோம். மெதுவாக நமது வலது கையை நமது பவசாகரத்தில் வைப்போம். தாயே, தாங்களே எங்களின் ஆதி குருவாவீர். தாங்களே எங்களின் மகா குருவாவீர். தாயே, எங்களின் பவசாகர சக்கரத்தை தயவு செய்து தூய்மைப்படுத்துங்கள். எங்களுக்குள் சமநிலையையும் தர்மத்தின் நிலைப்பாட்டையும் நிலைநிறுத்துங்கள் அம்மா. எங்களுக்குள் மன உறுதியையும் ஆளுமை தன்மையின் நிலையையும் தயவு செய்து உணர்த்திவிடுங்கள். எங்களுக்குள் இருக்கின்ற உண்மையற்ற கருத்துக்களை, தவறான ஞானத்தையும் தவறான குருமார்களின் போதனைகளையும் மாயைகளையும் எங்களிடமிருந்து முழுமையாக அகற்றிவிடுங்கள். தாயே, எங்களின் சுயம் குரு தத்துவம் தங்கள் அருளால் மேம்படட்டும். எங்களுக்குள் அறியாமைக்கும் மாயைக்கும் இருக்கின்ற அனைத்து விதமான வித்தியாசங்களை உணர்ந்து கொண்டு அவை எங்களுள் இருந்து தங்கள் அருளால் முழுமையாக வெளியேற்றப்படட்டும். நாங்கள் ஆன்மாவின் உண்மை நிலையை உணர்வதற்கும் எங்களின் ஞானத்தை நாங்கள் உணர்ந்து சுயம் குருவாக பிரதிபலிக்கவும் தாங்கள்தான் அருள் புரிய வேண்டும் அம்மா. தாயே, எங்களுக்குள் இருக்கின்ற 10 குருமார்களின் தத்துவங்களும் அவரின் ஆசீர்வாதத்தையும் நாங்கள் பெறுவதற்கு தாங்களே அருள் புரிய வேண்டும் அம்மா. நாங்கள் எதிர்கொள்கின்ற எல்லா காலகட்டத்திலும் ஒரு குருவிற்குரிய நிலைப்பாட்டோடு சமநிலையிலிருந்து அதை எதிர்கொள்ள தாங்களே எங்களுக்கு
அந்த நிலைப்பாட்டின் நிலையை உணர வைத்து ஆசிர்வதிக்க வேண்டும் அம்மா. தாயே, தங்களின் அருளாசி எப்பொழுதும் எங்களுக்குள் இருந்து எங்களின் பவசாகர சக்கரம் பிரகாசமாக இருப்பதற்கும் தெய்வங்கள் விழிப்புணர்வு அடைந்த நிலையில் எங்களின் தியானத்தில் நாங்கள் ஆழ்நிலையான அமைதி நிலையை அடைவதற்கும் தயவு செய்து எங்களை ஆசிர்வதித்து அருள் புரியுங்கள். மந்திரம் ஸ்ரீ ஆதி குரு தத்ராத்ரேயா சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ ஆதி குரு தத்ராத்ரேயா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. கவனத்தை நமது பவசாகரத்திலேயே வைத்து குரு அஷ்டகத்தை கேட்டு தியானத்தில் இருப்போம். அவ்வாறு நமது தியானத்தில் இருக்கும் பொழுது நமது பவசாகரம் முழுமைக்கும் அன்னையின் அருளால் குளிர்ந்த நுண்ணதிர்வுகளால் நிரப்பப்படுவதை நாம் உணர்வதுடன் அதே நேரத்தில் சமநிலையில் இருப்பதுடன் சகஸ்ராராவிலும் குளிர்ந்த நுண்ணதிர்வுகள் வெளிப்படுவதை நாம் உணர முடியும். ஆழ்ந்த தியான நிலையிலிருந்து அவற்றை கவனிப்போம். श्री गुरुस्तुति. ब्रह्मानन्दं परमसुखदं केवलं ज्ञानमूर्तिं द्वन्द्वातीतं गगनसदृशं तत्त्वमस्यादिलक्ष्यम् एकं नित्यं विमलमचलं सर्वधी साक्षिभूतं भावातीतं त्रिगुणरहितं सद्गुरुं तं नमामि सद्गुरुं तं नमामि। चैतन्यं शाश्वतं शान्तं व्योमातीतं निरञ्जनं नादबिन्दुकलातीतं तस्मै श्रीगुरवे नमः तस्मै श्रीगुरवे नमः। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परब्रह्म तस्मै श्रीगुरवे नमः तस्मै श्रीगुरवे नमः तस्मै श्रीगुरवे नमः। ध्यानमूलं गुरोर्मूर्तिः पूजामूलं गुरोपदम् मन्त्रमूलं गुरोर्वाक्यं मोक्षमूलं गुरोः कृपा। अखण्डमण्डलाकारं
व्याप्तं येन चराचरम् तत्पदं दर्शितं येन तस्मै श्री गुरवे नमः। तस्मै श्री गुरवे नमः। अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मीलितं येन तस्मै श्री गुरवे नमः। तस्मै श्री गुरवे नमः। साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। மெதுவாக நமது கவனத்தை நமது சகஸ்ராராவிற்கு கொண்டு வருவோம். தாயே, தங்கள் அருளால் நாங்கள் முழுமையான அமைதியான ஆழ்ந்த தியான நிலையை உணர்ந்திருக்கிறோம் அம்மா. எங்களின் நன்றிகளை தங்களுக்கு சமர்ப்பிக்கிறோம். எங்களின் தியானத்தில் நாங்கள் தொடர்ந்து இதே நிலையில் இருக்க தயவு செய்து எங்களை ஆசீர்வதித்து அருள் புரியுங்கள். கவனத்தை மெதுவாக நமது சகஸ்ராராவிலிருந்து சற்று மேலே கொண்டு செல்லுவோம். இதே நிலையிலிருந்து 3 மகா மந்திரங்களை கூறுவோம். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ மகாலக்ஷ்மி மகா சரஸ்வதி மகாகாளி திரிகுணாத்மிகா குண்டலினி சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமः. ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ கல்கி சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமः. ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ கல்கி சாக்ஷாத் ஸ்ரீ சஹஸ்ரார சுவாமினி மோட்சப்ரதாயினி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமः. தாய், எங்களின் பக்தியையும் எங்களின் சரணடைதல் குணத்தையும் எங்களின் தியானத்தையும் தங்களிடத்தில் சமர்ப்பிக்கிறோம். இதே தியான நிலையில் சில நிமிடம் இருப்போம்.
ஜெய் ஸ்ரீ மாதாஜி. நமது இதே தியான நிலையிலிருந்து அன்னையின் சொற்பொழிவு நேற்றைய தொடர்ச்சியை நாம் இப்பொழுது கேட்டு இதே ஆழ்நிலை தியானத்தை நாம் உணர்வோம். To detach yourself from your children is very important because they are already in it. They are too much attached to their children. In the beginning, they'll always tell me, my child is like this, my mother is like this, my father is like this, my brother is like this, improve my... And they'll be all booths, one better than the other. Without any discretion, bring all those relations on my head and I feel terrible about it. Even a far-fetched relation of a relation of a relation of a relation, they'll bring it along that, you see, she is my relation. So in India, it's very important that you are a relation of such and such person. And you may not have anything to do with that person, but he's a relation, so he's a relation. So, what we understand is that our relationships and our identifications have to be dropped completely. We are universal beings now. So your child is a source of joy. Every child should be the source of joy. Every child should be. Bachelors that way are better, or the ones who are not yet married. They can enjoy everybody's child nicely. But when you are not a mother and a father, if you are enjoying, what is so creditable? When you become the parents and then you enjoy other children as much as you enjoy your child, then your generosity has started. So the generosity of loving others, the generosity through compassion. Compassion doesn't mean that you should pity someone, but compassion means the sharing of personality, sharing of love personality. And that is where we miss the point. That compassion means if somebody has to be helped. Sahaja Yoga compassion is not that. Sahaja Yoga compassion is its sharing. Now the fourth thing you have to remember. What I have told you at the first is the forgiveness. First, according to me. First is forgiveness. Second is, you can call it the compassion or the detachment leading to compassion. So you can call it this first one as the forgiveness, detachment, and thirdly the compassion. These are the wheels of your chariot which moves you. These are the wheels you should remember. Now, if you go further with it, with the detachment, supposing works out in you, even you become compassionate. Even that comes. Still, what is the judging point? How do you know that you are all right? How do you measure? How do you find out that you are all right? I mean, what you call take the bearing, as they say, of the ship. How do you know? You must have peace. You should be a peaceful person. Agitation should be outside. But you should be absolutely peaceful person. If you are not a peaceful person, then be sure that you are not yet there where you should have been. Now, you can say that Christ also got very angry. He took a whip in his hand and beat the people. So we can also do the same. You are not Christ.
You are not an incarnation. You must know you are a realized soul. So you don't have to take a whip in your hand and hit others. You cannot. This is the mistake what the disciples of Muhammad Sahib have done. That they never thought that he was an incarnation. You see, all the incarnations have killed. Krishna has killed, Rama has killed, Devi has killed. But you are not the Devi. You are not Sri Krishna. So you don't have to kill anyone. You don't have to show the temper. So if you still have a temper, then know that your progress is very slow. You have to be a peaceful person. Imagine Sahaj Yogis having a jihad. What do you say to that? Going with swords in the hand and a spear in the hand and hitting others. This point I want to make very clear, because when I am there, of course, I am going to tell you everyone. But when I am not there, I don't want you to take in your hands the swords and things and fight. What William Blake has written is for the incarnation. The incarnation says, give me my. It's not that you should say, now give me Rama's Ayudhas. You cannot use. You are not an incarnation. Because the discretion of these are effective. Yours are not. So you are not to take any weapon into your hand, or even anger. Doesn't behove as a yogi at any point, unless and until I tell you to be angry. So this is the criteria, that you have to be a peaceful person, not aggressive person. Now different people have different type of aggressiveness. For example, men don't discuss, you see, they just slap you, finished. They don't argue. They don't like to argue. At a point they'll go and they'll just hit you out and finished. But women are very good at argument and very aggressive, very aggressively argumentative. So you don't argue, is the second point. If you are argumentative, then know that you are not yet there where you have to. A peaceful person goes to a point and then argues it. If you are argumentative, then your progress is not all right. So a person has to be absolutely peaceful, and this peace is the most effective thing. We are seeking the peace of the universe. You cannot achieve it through any one of these bombs. You can only achieve it through the Spirit, which is the source of all the peace. So I would request all of you to give up tempers, angers. Peace is the greatest powerful thing on this earth. There's a story, a Chinese story, interesting about it. There were two very great fighting cocks, you see, known to be the greatest of all, and they have this, you see, excitement again of the cock fighting in China. I mean, you can have of everything in this world, all absurd things, like rugby, football, this, that. I mean, there's no end to it. So these two cocks were to go in for an international sort of a fight, I think. So they said, there is one great saint living here, he makes everyone very powerful. So the owner of the cocks went to him and he said, will you make these two cocks very powerful so that they can fight and win? He said, all right, it's very simple. All right, you leave them with me. So after a month, when he appeared to take the cocks,
They would not react to anything, they were just standing like this, watching. He got a fright of his life. He said, how are they going to fight? He said, you just take them, we'll see. So he took them to the arena and put them there. And all the cocks, you see, invaded each other, fought this. They were just watching, these two were watching. And all the rest of them got so frightened with these two, they all ran away. And they won. So the person who is peaceful is the powerful. The one who does not react to anything else is the most powerful. So one has to understand that peace is the criteria to know that you are absolutely at that point where you have to be. But peace by no chance means cowardliness. Because you see, I know what indiscretion is, human indiscretion. They think then cowardliness. No. You stand like this, not like this. The difference between a peaceful person and a cowardly person is that a cowardly person acts to the negative forces. And a peaceful person creates positive forces, constructive forces, generates it. So you are not to be cowardly, but you have to be peaceful. And a peaceful person is like a magnet, you see, so soothing it is. So you can see now we are moving towards the soothing qualities of the spirit. You have to soothe others, and not to excite, but to soothe. And that soothing quality, what you call is, we call it like the ghee. When the body is charred and is absolutely burning, then you put some sort of a ghee on it. So it becomes smooth. Like lubrication, lubricant. Such a personality is a lubricant. It doesn't go into friction but reduces frictions. It's a lubricant temperament. So you should judge yourself, am I a lubricant personality? For example, you see two persons are fighting. Alright? And one goes as a peacemaker. And one goes to excite it more. You see, he joins them. Now the one who is the peacemaker is the Blessed One. Is the one who is the one moving towards God. Because he is the peacemaker. Blessed are those who are the peacemaker. All these things, if you see, are what I am telling today is the same, but in a different language. That's all. What Christ said is, to understand Christ, you have to open him out more, because he said it in a very simple words, which has very deep meanings, and only a Sahaja-yogi can understand him. So you have to make peace. What I have seen people being given Nobel Prizes of peace who have no peace within at all. They are hot-tempered, horrible people and given Nobel Prize for peace. All right. And personified temper, absolutely hot-tempered. And you call it peace. How can you have peace with a person who is so hot-tempered? So this is possible. In this human endeavor, anything is possible, you see. It's sometimes so absurd, you see. Like I have seen people getting a degree, doctorate of learning, who has not even been to a school, who doesn't know how to read the book. Anything is possible, because it is just a maneuvering of everything is so artificial. So the lubrication of your love, the love
So the love that you enjoy is not what is bestowed upon you, but what you bestow upon others. The idea of love is also funny. It's just the opposite of what you have seen so far. They'll write, I love you, all right? And the second sentence will be, I want to divorce you. And the modern fashion is like that. I love you, I want to divorce you because I love you too much. Because I want to spare you. It's very modern, very sophisticated. So the love that hurts others, love that tortures others, the love that expects is not love. Love that just flows, just forgives, it's just compassion. It's the most enjoyable thing. Radiant, just like the sunshine. Like Christ, who even forgave those who crucified him. Imagine. Imagine. Because he knew that God will not forgive. Even God will not forgive those he tried to forgive them. But we, those who call themselves Christians, those who are supposed to be Christians, are just the opposite of Christ. Just the opposite in every way, if you see. Just the opposite. So, you come to a point where you understand that you become the love. And when it is pure love relationships, then there is no lust and greed or anything but just love and purity of love. You don't want to do it because you want to have any lust out of that person. Just see the opposite. Here, the girl is very attractive. What is so attractive? To my eyes, they look like mosquitoes. Horrible, sometimes like witches, you know. Their nails and all that look like to me like witches, so artificial. Just like machines sometimes. What is so attractive in these women? Or in these men, you see? They look like skulls to me sometimes, and sometimes like Frankenstein. I don't know what they look like. Horrible. The way they walk, the way they try to impress. I mean, nothing but fear comes out of them. So, what you emit out of your love to others, a sense of security, an ocean of security, you can call it. Everyone feels secured with you. And that security will be felt by trust. Trust others. Must trust. That is very important. Trust for everything. I've seen some people are very serious on money. Some are very serious about possessions. Some are this. I know they are sometimes weak people. Could be weak about money, weak about possessions. Could be even insulting to things that should not be so. But don't lose your temper. Just have forgiveness for them. And let them feel secured. Absolutely secure. Trust. You see, as you know that I never ask the trustees to give me any reports. I do not want them to give me any the accounts or anything. I don't understand accounts at all myself, you see. So I never see how many accounts you have got, what money you have got, or say, supposing Gavin is saying that I'm sending money now, mother, to you, whatever I receive. It's all right, finished. I don't know whether he give you receipts or not, nothing. If he says so, all right, I leave it to him. He has to grow, whatever it is. It is his responsibility. If he is not grown up enough, he'll grow.
So trust others, because in Sahaja Yoga you must know we are all growing, we are all transforming. So we must grow, and for growth, security is the most important thing. If there is no security for a tree, it will never grow. So everybody should feel secured in the company of Sahaja Yogis. If there is any insecurity from someone, then it should be reported to the collective and should see that all such cases of insecurity creating trouble creators should be little bit taken out for a time being, because there should be a healthy growth. But growth must take place, and for that you must trust. Somebody might make mistakes, all right, doesn't matter. Somebody may be dishonest, doesn't matter. But give them security. But what we do is to give security to bhoots. I have seen very common. People will have only interest in the bhutish people. They will trust a bhutish people than to trust a person who is little dishonest. Doesn't matter. You see, what is dishonesty? Supposing somebody doesn't give income tax, doesn't matter. It is this government or in that government. What does it matter to us? As long as that person is honest to God, is sufficient. Our honesty is of a different level. So we become angry with that person. We get upset with that person. There's nothing to get at. Actually, my system, as you know, is that I know also that people who have mismanaged money, who have not been all right, I know it somehow without knowing accounts. But I said, just forgive, forgive, forgive. I know everything, but I just say forgive. Doesn't matter. Then you might say with rationality that, mother, such a person will go ahead with it. No, he won't. You try and trust. Why? Because they are growing. They are coming to light. And the more light they see, the better they become. This trust has to be there. Trusting in God that He will give him the right path. So this understanding about your growth is within yourself, which you can see, and the highest of all is the collectivity. Not the fraternity of booths, but collectivity. Again, discretion has to be used. How far you are collective. If a person thinks he is a very great person and he can correct everyone and he can punish everyone and do as he likes, then he is not collective. But sometimes you have to also understand that even with Bhutish people, I have to stoop down to conquer them, to bring them up. Don't become like them. Try to elevate them than to go down to their level. ஜெய் ஸ்ரீ மாதாஜி. அன்னையின் உரையை மனதில் கொண்டு சில நிமிடம் தியானத்தில் இருப்போம்.
தாயே, எங்களுக்குள் இருக்கின்ற அகங்காரத்தையும் மமகாரத்தையும் தயவு செய்து அகற்றிவிட்டு தங்களின் தூய அன்பை எங்களுக்குள் நிலைநிறுத்துங்கள் அம்மா. எங்களுக்குள் மன்னித்தல் குணத்தையும் திருப்தியான மனநிலையையும் அமைதி நிலையையும் கருணை உள்ளத்தையும் அன்பையும் நிலைநிறுத்தி அதை நாங்கள் பிரதிபலிக்க கூடியவர்களாக இருக்க எங்களை ஆசிர்வதியுங்கள் அம்மா. எங்களின் ஆஞ்ஞா சக்கரம் தங்கள் அருளால் மேம்படட்டும். தாயே, எப்பொழுதும் நாங்கள் தங்கள் கவனத்திலிருந்து எங்களின் செயல்களை செய்வதற்கு தயவு செய்து அருள் புரியுங்கள் அம்மா. எங்களுக்கான இன்றைய இந்த கூட்டு தியானத்தை தந்தமைக்கு எங்களின் கோடான கோடி நன்றிகளை தங்களுடைய பொற்பாதத்தில் பணிவோடு சமர்ப்பிக்கிறோம். இன்றைய தியானத்தில் நாங்கள் ஏதேனும் தெரியாமல் தவறுகள் செய்திருந்தால் தயவு செய்து எங்களை மன்னித்து விடுங்கள். பூரண மந்திரம். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமः. நாம் அனைவரும் ஸ்ரீ மகாவீர் ஜெயந்தியான என்று நமக்குள் இருக்கின்ற அனைத்து தூய்மையற்ற ஆசைகளையும் தூய்மையற்ற கவனத்தையும் அன்னை இடத்தில் சமர்ப்பித்துவிட்டு தூய அன்புடன் தூய ஆத்மாவாக நமது செயல்கள் அனைத்தும் இருக்க அன்னையை மனதார பிரார்த்தனை செய்து இன்றைய தியானத்திற்கு அவர்களுக்கு நன்றி கூறி வணங்கி குண்டலினி எழுப்பி கூட்டாக பந்தனிட்டுக் கொள்வோம்.